வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசியில் ராகு அமர்ந்திருக்க ராசி அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது. ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்படும். குறிப்பாக தனிப்பட்ட முறையில் மீன ராசிக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சல் நிறைந்ததாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார நிலை, காசு பண சமாச்சாரங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தென்படும். குறிப்பாக இந்த மெட்டீரியலிஸ்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. குறிப்பாக மாற்ற முற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் தான் இருக்குது. அண்ட் கரியர் பேஸ்டான விஷயங்கள், தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள், காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கூட அனுசரித்து போகக்கூடிய வகையிலேயே இருக்குது. பட் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். குறிப்பாக வெளி இடங்கள் மற்றும் வெளி காரியங்களில் மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தை கையாள வேண்டியதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். கடந்த சில மாதங்களாக மீன ராசிக்காரங்க கொஞ்சம் ஹாஷாகவே எல்லா விஷயங்களையும் இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளே பார்த்திங்கன்னா அவங்களையும் மீறி கொஞ்சம் காரசாரமாகவே இருந்து வந்திருக்கும். பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான முறைகளே இருக்கும். எல்லாருக்குமே எளிமையாகவே பேசி வருவாங்க. பேச்சுவார்த்தைகளில் வழக்கமான அமைதி அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தோய்வு நிலை அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது மீன ராசிக்காரங்க கொஞ்சம் முன்பின் யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. குறிப்பாக மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஈடுபடும் பொழுது மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவதே நல்லது. சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகும். கொஞ்சம் லீகலான விஷயங்கள் சரியான முறையில் கடைபிடிச்சிக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த வாகன ரீதியான விஷயங்கள் அல்ல அசட் சார்ந்த விஷயங்கள்லாம் பழுது பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். ஜென்ரலாக மீன ராசிக்காரங்க இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகளுக்கும் சிலருக்கு தங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் குறைந்து பொருளாதார ரீதியாக சில ஆதாய அமைப்புகளை பெற்று வருவீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மைகளை பெற்று வருவீங்க. நீண்ட நாள் வரா கடன் கூட நிறைய பேருக்கு வசூலாகும். பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த அனைத்து வித விஷயங்களுமே மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளே செயல்படுது. பட் மாதத்தின் முற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுகூல அமைப்புகளை கொடுக்குது. மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஒரு களவான அமைப்புகளை பெற்று வருவீங்க. வெளியிடங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கிடைக்கப்பெற்றாலும் மற்றவங்க கொஞ்சம் வேண்ட வெறுப்பாகவே நிறைய விஷயங்கள் செயல்பட்டு வர மாதிரி இருக்கலாம். எடுத்த காரியங்கள் எடுத்தவங்க ஒத்தோ அப்படின்னு முடிக்க முடியாத சூழ்நிலைகள் மற்றவங்களை நம்பி செய்யக்கூடிய விஷயங்களில் இருக்கும். அதனால் வெளி விஷயங்கள் மற்றும் வெளி காரியங்களை மற்றவங்களை முழுமையாக நம்பாமல் நீங்களாக இறங்கி செயல்பட்டு வருவது நல்லது. முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்கள் இது சார்ந்த விஷயங்களில் பார்க்க முடியும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். பொதுவாக ஆன்மீக சாதனாக்கள் போன்ற அமைப்புகள் அல்லது ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான சுணக்க நிலையை ஏற்படுத்தும். தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக உடனடிப்பு மூலமாக தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கங்க. அண்ட் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளே இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் வருது. ஸோ பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. குறிப்பாக மீன ராசிக்காரங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் சிறுத்தன்மையோட எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க. பட் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அவசரத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. முழுமையாக உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியும் பட்சத்தில் அது சார்ந்த விஷயங்களை மட்டும் ஈடுபட்டுவாங்க. அதன் மூலமாக நன்மைகளையும் பெற்று வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது. கடந்த சில மாதங்களாக குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சில சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே சில அரசல் புரசலான விஷயங்கள், காரசாரமான விவாதங்கள் போன்ற விஷயங்களும் வந்து போயிருக்கும். பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் ஏற்படும். குடும்ப உறவுகள் வகையில் கூட சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம்.
மெயினாக பொருளாதார நிலை அப்படிங்கிறது குடும்ப ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்பட்டு வரும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் காரசாரமான நிலைகள் இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சில விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் தந்தை வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் தாய் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவு போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ அது உங்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அவங்க வகையில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளிலே செயல்படும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகவே இருக்கும். இருப்பினும் மாதத்தின் 30 சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய. பட் மாதத்தின் பிற்பகுதியில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவே இருக்கும். கொஞ்சம் டாமினேட் பண்ணவே நினைப்பாங்க. நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வாழ்க்கைத்தின் வகையில் வந்து போகவே செய்யும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சங்கடம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பட் மாதத்தின் முற்பகுதியில் எல்லாமே சமாளிக்க முடியும். மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும்தான் கவனம் தேவைப்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக குழந்தைகள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்திருக்கும். பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் குறைந்து ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்படுது. சிலருக்கு இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் யோசித்து டைம் எடுத்து செயல்பட்டு வர்றது நல்லது. பட் ஜென்ரலாகவே திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிற மீனராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளே பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில எதிர்பாராத ஆதாய அனுப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். சிலருக்கு நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்களை பார்த்து பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். நிறைய மீன ராசிக்காரங்க தங்களுடைய நட்பு வட்டாரங்களை புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஜென்ரலாகவே நண்பர்களுடைய அரவணைப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உறவினர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் மாணவர்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தோய்வு நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது வரவும் செய்யும். ஸோ மாணவர்கள் குறிப்பாக இந்த வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நார்மலாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா சம்ப காலமாகவே கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது. குறிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு அமைய பெறலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் சில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மெட்டீரியலிஸ்ட்டுக்கான விஷயங்கள் தான் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. பட் மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக இந்த வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு கையாளுறது நல்லது. சிலருக்கு இந்த உத்தியோக ரீதியாக, அலுவலக ரீதியாக சில பணியிட மாற்றங்கள் அல்லது முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. குறிப்பாக மாற்றும் பிற்பகுதிகளில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கப்பெற்று வருவாங்க. ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும். பட் மனிதர்கள் தொடர்புடைய விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ உடன் இருப்பவங்களை கொஞ்சம் அனுசரித்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.